உங்களுடைய கண்ணுல எரிச்சல், கண் பார்வை தெளிவா இல்லை, மங்கலா இருக்குது, பிளர் அடிக்குது அப்படின்லாம் நீங்க கவலைப்படுறீங்களா? இதுக்கு எளிமையான ஒரு தீர்வு இருக்குதுங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு சொல்யூஷன். டெய்லி ஒரு 10 நிமிஷம் மட்டும் நீங்க இதுக்காக செலவழிச்சாலே போதும். என்ன மாற்றம் நடக்கும்னா, கண்கள் கல்லீரலுக்கும் உங்களுடைய கண்ணுக்கும் நேரடியான தொடர்பு இருக்குது. அதை முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும். கல்லீரலில் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளையும், ஒவ்வொரு நல்ல விஷயங்களையும் உங்களுடைய கண்ணுல நேரடியாக காமிக்கும். கல்லீரல்ல மஞ்சள் காமாலை ஏற்பட்டுச்சு, ஆனா பாருங்க கண்ணு தான் மஞ்சள் கல்ல வந்துச்சு ஃபர்ஸ்ட். அப்ப இதோட எஃபெக்ட் பாத்தீங்கன்னா கண்ணுல நம்ம பார்க்க முடிஞ்சுச்சு. கண்ணு மஞ்சளா இருக்குதுன்னு பார்த்து தான் அடுத்தடுத்து அவங்க உள்ள டெஸ்ட் எடுத்து பார்த்து அது மஞ்சள் காமாலை அப்படின்னு போயிருப்பாங்க இல்லையா? அப்ப கல்லீரலில் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளையும் உங்களுடைய கண்ணு மிக தெளிவாக காமிக்கும். அப்ப கண்ணில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, அது குறிப்பா கல்லீரல்ல பிரச்சனை என்றதை சொல்ல வரக்கூடிய தூதுவன் தான் கண்ணில் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு அறிகுறிகளுமே. ரைட்டுங்க. இப்போ நம்ம கல்லீரலை வேற எந்த வகையில் நம்ம பண்ண முடியும்? இதை பண்ணினா எனக்கு கண் பிரச்சனை வரக்கூடாது, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னா, ஈஸியான ஒரு சொல்யூஷன் சொல்றாங்க. இதை பண்றது மூலமாக உங்களுக்கு கல்லீரல் பலமாகும் மற்றும் உங்களுடைய கண்கள் பிரைட் ஆகும். ஆமா, ரொம்ப சிம்பிளான ஒரு டெக்னிக். என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, ரிஃப்ளெக்ட் லைஃப் ஸ்டைல் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். உங்களுடைய கண்ணுல எரிச்சல், கண் பார்வை தெளிவா இல்லை, மங்கலா இருக்குது, பிளர் அடிக்குது அப்படின்லாம் நீங்க கவலைப்படுறீங்களா? இதுக்கு எளிமையான ஒரு தீர்வு இருக்குதுங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு சொல்யூஷன். டெய்லி ஒரு 10 நிமிஷம் மட்டும் நீங்க இதுக்காக செலவழிச்சாலே போதும். என்ன மாற்றம் நடக்கும்னா, கண்கள் பிரைட்டா தெரிய ஆரம்பிச்சிடும். நிறைய பேர் கண்ணாடியவே கலட்டக்கூடிய ஒரு சூழல் கூட இதனால ஏற்பட்டுருதுன்னா பாருங்களேன். அதை பத்தி தான் தெளிவா இந்த பதிவுல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். கண்ணாடியை கலட்டணும்னு ஆசைப்படுறீங்களா? பிரச்சனை உங்க கண்ணுலையான்றதை முதல்ல பாருங்க. உங்களுடைய கண்ணுல தான் உண்மையிலேயே பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, நாமும் சரியான ஒரு சிகிச்சைக்குள்ளதான் போயிருக்கிறோம், சரியான கோணத்துல தான் போயிருக்கோம்னு அர்த்தம். ஆனா மூல காரணம் கண் சம்பந்தப்பட்டது இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, நாம கண்ணுக்கு மட்டும் சிகிச்சை எடுத்து கண்ணுக்கு மட்டும் மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டு பிரயோஜனம் இல்லை அப்படின்றத நீங்க அடிப்படையா புரிஞ்சுக்கணும். எப்பவுமே நம்ம உடம்புக்குள்ள ஏற்படக்கூடிய நோய்கள் ஒரு அறிகுறிகள் வருது அப்படின்னா, இது முதல்ல இதனுடைய மூல காரணம் என்ன அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. இது நமக்கு இன்னைக்கு சித்த மருத்துவம், ஆயுர்வேத மருத்துவம், இயற்கை மருத்துவங்கள் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் எல்லா பேரும் அந்த கோணத்துல தான் நமக்கு அணுகுவாங்க. அதனுடைய மூல காரணத்தை நீங்க தெரிஞ்சு அதை குணப்படுத்துறதுக்கு நீங்க வழிவகையை ஏற்படுத்திக்கீங்க. அப்ப கண்ணுல ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு கண்ணு பிரச்சனை இல்லைன்னா வேற என்னதாங்க பிரச்சனையா இருக்கும் அப்படின்னு கேக்குறீங்களா? நிச்சயமா பாருங்க, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய 5 சென்ஸ் ஆர்கன் இருக்குல்ல, அதுல ஒண்ணுதான் கண்ணு. இவரு தனியெல்லாம் செயல்படல. இவருக்கு கண்ட்ரோல் பண்ணக்கூடிய, இவருக்கு மேல பாத்தீங்கன்னா ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் மூலமா தான் இவர் பாத்தீங்கன்னா நமக்கு முழுமையா செயல்படுறாருன்னு சொல்லலாம். அவர் யாரு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, குறிப்பாக கல்லீரல். கல்லீரலுக்கும் உங்களுடைய கண்ணுக்கும் நேரடியான தொடர்பு இருக்குது. அதை முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும். கல்லீரலில் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளையும், ஒவ்வொரு நல்ல விஷயங்களையும் உங்களுடைய கண்ணுல நேரடியாக காமிக்கும். கல்லீரல் எங்க இருக்குது, கண்ணு எங்க இருக்குது? நீங்க பாருங்களேன். இப்ப ஆல்கஹால் அதிகமா எடுத்துக்கிறாங்க. நம்ம உடம்புக்குள்ள ஆல்கஹால் உள்ள போன உடனே முதல்ல வருத்தப்படக்கூடிய நபர், முதல்ல கவலைப்படக்கூடிய நபர் யாரு அப்படின்னா, அவர் தான் கல்லீரல். ஐயோ திரும்பவும் வந்துட்டானா இவன் அப்படின்ற அளவுக்கு வருத்தப்படுவாரு. அதை எப்படியாவது வெளியே திருநப்பான்னு சொல்லிட்டு அது உள்ள வந்ததுல இருந்து வெளியேற்றக்கூடிய வேலையை கல்லீரல் பயங்கர தீவிரமா பண்ணிட்டு இருப்பாரு. அதனாலதான் அந்த ஆல்கஹால் எடுத்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் கல்லீரல் ரொம்ப அதிகமா ஒர்க் பண்ணி அது செயலிழப்பு அப்படின்ற சூழல் கூட போயிருச்சு. அப்ப ஆல்கஹால் அதிகமா எடுத்துக்கிட்டா கல்லீரல் பாதிச்சிரும் அப்படின்றது உங்க எல்லா பேருக்குமே தெரியும். இது இன்னும் குறிப்பா இன்னொரு ஆர்கன் இருக்கிறது, அவர் கிட்னி, சிறுநீரக பாதிப்பும் ஏற்படும் அப்படின்றதும் உங்களுக்கு தெரியும். அப்ப ஆல்கஹாலை எடுத்துக்காதீங்க, குறைச்சிக்கங்க, நிப்பாட்டிக்கங்க. இந்த விஷயத்துக்குள்ளதான் அவன் பெரும்பாலும் போய்கிட்டு இருக்கிறோம் இல்லையா? இங்க ஒரே ஒரு விஷயத்தை நம்ம கவனிச்சு பார்க்கணும். இந்த கல்லீரல் நமக்கு பலமாக இருந்தால், கல்லீரல் நம்மளுடைய சிறுகுடலையும் நமக்கு சூப்பரா வச்சுக்கிறோம். கல்லீரல் நம்மளுடைய கண்ணையும் சூப்பரா வச்சுக்கிறோம், ஸ்கின்னையும் சூப்பரா வச்சுக்கிறோம். உடலில் தன்னைத்தானே நோய்கள் வந்துச்சுன்னா தன்னைத்தானே சரி செஞ்சுக்கிறது அப்படின்ற ஒரு அடிப்படை சித்தாந்தம் இருக்கு பாத்தீங்களா? அதுக்கு தலைவர் யாருன்னா கல்லீரல் தான். அப்ப கல்லீரல் சரியா இருந்தா மட்டும்தான் உங்க உடம்புல ஏற்படக்கூடிய காயங்கள், புண்ணு, இது எல்லாமே வேகமா ஹீல் ஆகும். நீங்க படுத்த உடனே தூக்கம் வர்றது, சாப்பிட்ட உடனே செரிமானம் ஆகிறது, இது எல்லாமே உங்களுடைய கல்லீரல் சரியா இருந்தா மட்டும்தான் இது சாத்தியமாகும். இங்க எல்லாம் உங்களுக்கு தொய்வு இருக்குதுன்னா உங்களுடைய கல்லீரலுடைய எனர்ஜி சரியில்லைன்னு அர்த்தம். கல்லீரலுடைய வெளியேற்றக்கூடிய கழிவுகள் தேக்கம் இருக்குன்னு அர்த்தம். கல்லீரல் அதிகப்படியான சூடா இருக்குன்னு அர்த்தம். இது எல்லாமே உங்களால ஃபீல் பண்ண முடியும். ரைட்டுங்க. இப்ப கல்லீரல் தான் பிரச்சனையா? இப்பதான் எங்களுக்கு புரியுது. கல்லீரலுக்கும் கண்ணுக்கும் அப்பனா வேற என்னங்க தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க ஆல்கஹால் எடுத்துக்கக்கூடிய நபர்
நபருக்கு கல்லீரல் பாதிக்குதுன்ற நிலையை உங்களுடைய கண்ணு தான் காமிக்கும். அப்ப அந்த ஆல்கஹாலை சாப்பிட்ட உடனே கண்ணு ரெட்டிஸ் ஆகுது, கண்ணு வந்து அப்படி கோவப்பழம் போல ஆகுது, கண்ணு அப்படியே வந்து வெளியில பிதுக்கமான மாதிரி பெரிய சைஸா இருக்கிற மாதிரிலாம் சிலருக்கு தோணும், கண்ணுல சில தண்ணி வடியும், இது மாதிரி விஷயங்கள்லாம் கூட நடக்க ஆரம்பிக்கும். கண்ணுல தான் பிரச்சனையை முதல்ல காமிக்கும். கல்லீரல் பாதிச்சா அதை முதல்ல நம்ம அடிப்படையா புரிஞ்சுக்கணும், சரிங்களா? ஆமா. அப்ப கண்ணில் ஏற்படக்கூடிய இந்த பிரச்சனைக்கு காரணம் கண் கிடையாது, கல்லீரல். கல்லீரலை மட்டும் நீங்க கூல் பண்ணுங்க, கல்லீரலை மட்டும் நீங்க சரி செய்யுங்க, ஆட்டோமேட்டிக்கா கண்ணு ஹீல் ஆக ஆரம்பிச்சிடும். இது ஒரு மிக முக்கியமான விஷயம், ரைட்டுங்க. கல்லீரல்ல மஞ்சள் காமாலை வந்துச்சுன்னா பாருங்க. ஓகே, இப்ப இன்னொரு ஈஸியான ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். கல்லீரல்ல மஞ்சள் காமாலை ஏற்பட்டுச்சு, ஆனா பாருங்க கண்ணு தான் மஞ்சள் கலர்ல வந்துச்சு ஃபர்ஸ்ட். அப்ப இதோட எஃபெக்ட் வந்து பாத்தீங்கன்னா கண்ணுல நம்ம வந்து பார்க்க முடிஞ்சுச்சு. கண்ணு மஞ்சளா இருக்குதுன்னு பார்த்துதான் அடுத்தடுத்து அவங்க உள்ள டெஸ்ட் எடுத்து பார்த்து அது வந்து மஞ்சள் காமாலை அப்படின்னு போயிருப்பாங்க இல்லையா? அப்ப கல்லீரலில் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளையும் உங்களுடைய கண்ணு மிக தெளிவாக காமிக்கும். அப்ப கண்ணில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அது குறிப்பா கல்லீரல்ல பிரச்சனை என்றதை சொல்ல வரக்கூடிய தூதுவன் தான் கண்ணில் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு அறிகுறிகளுமே. அப்ப அந்த அறிகுறிகளை நாம வந்து சரி செய்வதற்கு முயற்சி பண்ணுவதை விட மூல காரணமான கல்லீரலை பலப்படுத்துவது எப்படின்னு சொல்லி பண்றதுதான் ரொம்ப ரொம்ப பெட்டர், ரைட்டுங்க. இப்ப நம்ம கல்லீரலை வேற எந்த வகையில நம்ம வந்து பண்ண முடியும்? இதை பண்ணுனா எனக்கு கண் பிரச்சனை வரக்கூடாது, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னா ஈஸியான ஒரு சொல்யூஷன் சொல்றாங்க. இதை பண்றது மூலமாக உங்களுக்கு கல்லீரல் பலமாகும் மற்றும் உங்களுடைய கண்கள் பிரைட் ஆகும். ஆமா, ரொம்ப சிம்பிளான ஒரு டெக்னிக். என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, ஒரு டப்புல வந்து தண்ணி பிடிச்சுக்குங்க, உங்களுடைய போர் வாட்டர். இதுல வந்து நல்ல தண்ணி, குளோரின் கலந்த வாட்டர் பயன்படுத்தக்கூடாது. ஐயோ எங்க ஏரியாவில் எங்க தெருவில் எல்லாமே குளோரின் வாட்டருங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா வேற வழியே இல்லை. அதை பயன்படுத்தாம நீங்க வந்து போர் வாட்டர் பக்கத்துல எங்க இருக்குன்னு பார்த்து அந்த நல்ல தண்ணியை நீங்க வாங்கி பயன்படுத்துங்க, அது பெட்டர். பக்கத்துல எதுவும் அடிகுழாய்கள் இருந்ததுன்னா அங்க இருந்து டைரக்டா கூட நீங்க வந்து பயன்படுத்தலாம். சால்ட் வாட்டர், உப்பு தண்ணி தான் இதுக்கு வந்து பெஸ்ட், ஓகேங்களா? ஆமா. இப்ப குளோரின் கலந்த நல்ல தண்ணி அது மாதிரிலாம் பயன்படுத்தக்கூடாது, கிளியர். ஒருவேளை உங்களுக்கு நல்ல தண்ணி மட்டும் தான் கிடைக்குதுன்னா நீங்க அதே வந்து பாத்தீங்கன்னா நல்லா சுட வச்சு அப்புறம் ஆற வச்சு கூட நீங்க வந்து பண்ணிக்கலாம். என்னங்க பண்ணணும் தண்ணியை வச்சு அப்படின்னா, நல்ல ஒரு 1 லிட்டர் 2 லிட்டர் தண்ணி எடுத்து ஒரு டப்புல, சின்ன டப்புல வச்சுக்கோங்க. இப்ப நீங்க உங்களுடைய ஃபேஸ் அதுக்குள்ள வந்து மூழ்கடிக்க போறீங்க. ஃபேஸ் அதுக்குள்ள முங்கிருக்கணும், கண்ணு 2 திறந்து விட்டுருக்கணும், நாக்க லைட்டா அலசணும், அவ்வளவுதாங்க. உள்ள முங்கிருக்கணும், கண்ணு திறந்திருக்கணும், நாக்கு அலசணும், எந்திரிக்கணும், திரும்ப உள்ள முங்கணும், கண்ணு திறந்திருக்கணும், நாக்கு அலசணும், திரும்ப எந்திரிக்கணும், திரும்பவும் முங்கணும், அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். ஒரு டப்புல தண்ணி. இது நீங்க வந்து என்னன்னா ஐ வாஷ் பண்ண போறீங்க. இந்த ஐ வாஷ் அப்படின்னு சொன்னோன்னே சிலருக்கு ஞாபகம் வரும், ஐயோ நான் ஐ வாஷ்க்காக ஒரு கப்பு வச்சுக்கிறேன், இல்ல நமக்கு பக்கத்துல உள்ளவங்க வச்சுக்கிறாங்க, அந்த கப்பை வாங்கி நான் வந்து ஐ வாஷ் பண்ணிக்கிடுமா அப்படின்னு சொல்லிட்டு கப்புல தண்ணி பிடிச்சி கண்ணை மட்டும் கழுவக்கூடிய, கண்ணை மட்டும் கூல் பண்ணக்கூடிய ஒரு வேலையை பண்ணக்கூடாது. அது உங்களுக்கு நிரந்தரமான தீர்வை கொடுக்காது. இது முதல்ல அடிப்படையா புரிஞ்சுங்க. அப்ப என்னங்க பண்ணணும்னா, இது மாதிரிலாம் இல்லாம டைரக்டா ஒரு டப்புல நம்மளுடைய ஃபேஸை உள்ள மூழ்க செய்து நம்மளுடைய கண்களை திறந்து விட்டு நாக்க லைட்டா அலசி எந்திரிக்கணும், அவ்வளவுதான். இப்ப 1.5 to 2 லிட்டர் வரைக்கும் நீங்க வந்து தண்ணி ஆல்ரெடி வந்து ரெடி பண்ணிட்டீங்க, உப்பு தண்ணி, சால்ட் வாட்டர் ரெடி பண்ணிட்டீங்க, வச்சுட்டீங்க. இப்போ உங்களுடைய ஃபேஸை உள்ள முங்குனீங்க, கண்ணு திறந்து விட்டீங்க, நாக்க லைட்டா அலசுனீங்க, எந்திரிச்சிட்டீங்க, திரும்பவும் உள்ள முங்குறீங்க, கண்ணை திறந்து விடுறீங்க, நாக்கு அலசுறீங்க, எந்திரிச்சிருங்க. இதே போல எத்தனை முறைங்க பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா, குறைஞ்சது 6 முறை, அதிகபட்சம் 10 முறை கூட நீங்க வந்து பண்ணலாம். ஆமா. ஆனா நீங்க காலை 1 முறை, இரவு 1 முறைன்னு சொல்லிட்டு 2 வேலை பண்றீங்க பாத்தீங்களா, அந்த ஒரு வேலைக்கு 6 முறை குறைஞ்சபட்சம் முங்கி எந்திரிக்கணும், அல்லது 10 முறை முங்கி எந்திரிக்கணும், அவ்வளவுதான். அப்ப இந்த கவுண்டிங் தான் 6ல இருந்து 10 தவிர ஒரு நாளைக்கு 6 தடவை பண்ணணும்னு சொல்லி தவறா புரிஞ்சு கூடாது. அதுக்காக தான் சொல்றேன். ஒரு நாளைக்கு 2 முறை பண்ணா போதும். ஒவ்வொரு முறைக்கும் நம்ம வந்து ஒரு 6 முறையாவது குறைஞ்சபட்சம் முங்கி எந்திரிக்கிறோம். இதன் மூலமாக உங்களுடைய கண் வந்து குளிர்ச்சியாகும். கண் குளிர்ச்சியாவதை கண் கூட பார்க்க முடியும். ரெட்டிஸா இருந்துச்சுங்க, இப்ப வெள்ளை கலருக்கு மாறிடுச்சுங்கன்னு சொல்லிட்டு உங்களால பார்க்க முடியும். அப்ப இது குளிர்ச்சி அடைவதால் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி, உங்களுடைய கல்லீரல் குளிர்ச்சியாகும். கல்லீரல் குளிர்ச்சி ஆச்சுன்னா என்ன நடக்குங்க, சரியா செரிமானமாகும், சரியா தூக்கம் வரும். இப்படி பல அடிப்படையான சில அறிகுறிகள், அடிப்படையான சில சிம்டம்ஸ், இது எல்லாத்தையும் நம்ம காமிக்கும். இப்போ நம்ம ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பி ஆயிடலாம். அதனால உங்களுடைய கல்லீரலை சுத்தப்படுத்துங்க, கல்லீரலை கிளென்சிங் பண்ணுங்க. கண் சார்ந்த பிரச்சனைகள் மட்டுமல்ல, பலவித கிளை பிரச்சனைகளை எல்லாத்தையும் வந்து இதை வச்சு சரி செஞ்சுக்க முடியும், அவ்வளவுதான். இதற்கு ஐ வாஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கண் கழுவு முறையை பயன்படுத்துங்க. எப்போ பண்ணலாங்க, எப்படி பண்ணலாம்ன்றது பார்த்துட்டோம். எப்போ பண்ணலாம், யார் யார் பண்ணலாம், ஓகேங்களா? ஆமா. எப்போ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, இதுவுமே காலையில சாப்பாட்டுக்கு முன்னாடி, இரவு சாப்பாட்டுக்கு முன்னாடி. மார்னிங் வந்து நீங்க வந்து ஒரு 3 o'clock 4 o'clockல இருந்து
ஒரு 9:30 10 o'clock இதை நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். அதே போல் ஈவினிங் வந்து 4 o'clock இருந்து 7 o'clock இதை நீங்கள் பண்ணிக்கலாம். நைட்டு நீங்கள் படுக்க போகப்படும் பொழுது தேவையில்லை, இப்பயே நீங்கள் பண்ணிடுங்க, இது பெட்டர். ஆமா. அது போல பகல்ல நீங்க சாப்பாட்டுக்கு முன்னாடி நம்ம சொன்ன நேரத்துல பண்ணுங்க. என்ன மாற்றம் நடக்குதுன்னு பாருங்க. உங்களுக்குள்ள மிகப்பெரிய மாற்றம் நடக்கும். இது ஏதோ கண்ணை குளிர்ச்சிப்படுத்தும், கல்லீரலை குளிர்ச்சிப்படுத்தும் நீங்க நினைச்சிடலாம். கிடையாதுங்க. இது பல விஷயங்களை பண்ணும். அப்படி நீங்க இதை பயன்படுத்தி உங்க உடம்புக்குள்ள என்ன மாற்றம் நடந்தது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. மற்றவங்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும். ஆமா. ஐவாஷ் பண்றது மூலமாக உங்களுக்கு தலைமுடி உதிராது, கண் எரிச்சல் வராது, கண் சார்ந்த பிரச்சனைகள் வராது, மூக்கு ட்ரை ஆகாது, சைனஸ் பிரச்சனை வராது, தும்மல் வராது, உதடு பிரச்சனை வராது, பல்லு விழுகாது. இப்படி பல பிரச்சனைகளை உச்சந்திலிருந்து உள்ளங்காலையும் கொண்டு போகலாம். அது அவ்வளவு வேலை பார்க்கும். இதை மட்டும் நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஐவாஸை என்ன அனுபவம்ன்றதை பதிவு பண்ணுங்க. எங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், மற்றவங்களுக்கும் அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ.